கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய அரவணைக்கும் கரம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரம் வசனம் 9 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒவ்வொரு நாளும் ஆவின் கனிகளை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே இச்சையடக்கம் என்ற ஒரு குணத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அருமையான ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம். யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சோதனை. ஒரு ராஜாவுடைய மனைவி யோசேப்பின் மீது ஆசைப்பட்டு அவனோடு கூட இருக்கும்படியாக அவனுடைய கையை பிடித்து இழுக்கிறாள். அவனோ என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று அவன் தன் ஆடையை உதறிவிட்டு அவன் பாவத்திற்கு எதிராக ஓடினான். அந்த நாளிலே அவனுடைய உள்ளத்திலே ஒரு இச்சை அடக்கம் இருந்தது. பிரியமானவர்களே, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு ஆவின் கனி, ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆவின் கனி, ஒரு குணம் இச்சை அடக்கம். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் உள்ளத்தின் ஆழத்தில் இச்சை அடக்கம் வேண்டும். பிரியமானவர்களே, இச்சை அடக்கம் என்பது என்ன? இச்சையை அடக்குவது, ஆசைகளை அடக்குவது. ஒரு முனிவர் பாடுகின்றார், ஆசை அருமின்கால், ஆசை அருமின்கால், ஈசனோ விடாயினும் ஆசை அருமின்கால். ஆசை படபட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே. எந்த அளவுக்கு நாம் ஆசை படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிறது. எந்த அளவுக்கு நாம் ஆசைகளை அடக்குகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆனந்தம் வருகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு அடித்தளம் இச்சை அடக்கம். இந்த உலகத்தின் இச்சைகள் நம்மை மேற்கொள்கிறது, நம்மை இழுக்கிறது. வேதம் சொல்கிறது, இந்த உலகத்தின் இச்சைகள் அழிந்துவிடும். நாம் உலகத்தின் மீது ஆசை வைக்கிறோமே, நாம் பார்க்கிற இந்த உலகம், அவருடைய ஆசாபாசம் எல்லாம் அழிந்துவிடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் மீது நாம் ஆசை வைக்க விடாது. தேவனுக்கு விரோதமான ஆசைகளை நாம் அடக்க வேண்டும். அதை அடக்கி நாம் கையாள வேண்டும். முற்றிலுமாய் நாம் விட்டுவிட வேண்டும். பிரியமானவர்களே, சிம்சனுடைய வாழ்க்கையை பாருங்கள். தேவனுடைய பலத்தை பெற்றவன், தேவனுடைய ஊழியத்தை செய்தவன். தேவன் சிம்சோனுக்கு அதிகமான பலத்தை கொடுத்தார். ஆனால் ஒரு பெண் என்ற இச்சையிலே அவன் விழுந்து விட்டான். இச்சை அவன் அடக்கவில்லை. முடிவு, அவனுடைய தலை மொட்டையடிக்கப்பட்டது, கண்கள் பிடுங்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவன் ஆசைச்சில் அடக்காவிட்டால் டிரைவருடைய கட்டுப்பாட்டை இழந்த அந்த வானத்தை போன்று வாழ்க்கை மாறிவிடுது. பிரியமானவர்களே, எனவே நாம் இச்சையை அடக்க வேண்டும். இச்சை அடக்கவிட்டால் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் இச்சை அடக்கத்தை கையாள வேண்டும். ஒரு செல்ஃப் கண்ட்ரோலாக வாழ வேண்டும். நாம் இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம். ஆனால் தேவன் நமக்கு ஒரு கட்டுப்பாட்டை தந்திருக்கிறார்.
10 கற்பனை கொடுத்திருக்கிறார். இப்படிதான் வாழ வேண்டும் என்ற ஒரு வழியை வகுத்து வைத்திருக்கிறார். எப்படியும் வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, இப்படிதான் வாழ வேண்டும் என்பதே கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரியமானவர்களே, எனவே இச்சடக்குமுள்ளதாய் வாழ்வோம். தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு சோதரமாப்பா, இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாளை பாதத்துக் கொள்ளுங்க. அப்படி எல்லா தேவைகள், கஷ்டங்கள், பாருங்கள் எல்லாத்தையும் நீ சுமந்து கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒரு இச்சை அடக்கத்தோடு வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வானத்தையும் பூமியை படுத்த வல்லமுள்ள கரம் இந்நாளை நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.